முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி வேல்மாறலை முறைப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான தகவலாக இருக்கும். தயவு செய்து முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் இந்த வேல்மாறல் படிக்கும் போது சில தவறுகள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் சில பேருக்கு அந்த வேல்மாறல் படித்தும் நடக்க மாட்டுது அப்படின்றத சொல்கிறாங்க. முதல்ல வேல்மாறல் வள்ளிமலை திருப்புகழ் சபையில் முறைப்படி வேல்மாறல் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வேல்மாறல் அகண்ட பாராயணம் மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 2ஆம் தேதி வரையும் நான்ஸ்டாப்பாக நடக்கும். அங்கே பல ஆண்டுகளாக போய் பார்த்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வேல்மாறலை நான் முறைப்படி பாராயணம் செஞ்சு தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது. அப்படி போல் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் அது மாற்றம் வரணும்னா அந்த குருநாதர் சொல்லி கொடுத்த முறையில் பாராயணம் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது? நிறைய இடங்களில் என்னென்ன தவறுகள் நடக்குது. முதல்ல வேல்மாறலை பிரம்ம முகூர்த்த வேலையில் படித்து பாருங்கள். பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முதல்ல வேல்மாறல் பாராயணம் பண்ணுவதற்கு முன்பு ஒரு விரிப்பு அமைச்சு அது மேலே அமர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த பூமிக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும். அப்போ அந்த பாராயணம் உங்களுக்கு முழுமையாக ஆட்கொள்ளப்படும். இரண்டாவது, வேல்மாறல் பாராயணம் செய்யும் போது தொடக்கத்திலிருந்து நிறைவு பண்ணுற வரைக்கும் நீங்கள் எந்தவித இடைவெளியும் விடக்கூடாது. தொடர்ச்சியாக படிக்கணும். ஒரு ஃபோன் வந்துடுச்சு, எடுத்து பேசுகிறேன், யாரோ கூப்பிட்றாங்க, போய் பார்க்குறேன், அப்படி போகக்கூடாது. தொடக்கத்திலிருந்து நிறைவு வரை இந்த வேல்மாறலை முழு மனதோடு படிக்கணும். அதோட பந்தம் விட்டுறக்கூடாது. நீங்கள் படித்த உடனேயே பாவனைன்னு ஒரு பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேல்மாறல் உங்களுக்கு முழு பலனை கூடிய விரைவிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது. இது அநேக அடியார்கள் எங்கள் வழிபாட்டில் இருந்து நிறைய அடியார்கள் இதை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் இதை பற்றி நான் பேசுகிறேன். முதல்ல வேல்மாறலை எப்படி படிக்கணும், வள்ளிமலை சுவாமிகள் எப்படி சொன்னாங்க, இந்த முறையெல்லாம் தினமுமே நாங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் இதை பாராயணம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக அது மாற்றத்தை உருவாக்கும். நீங்களும் கலந்துக்கலாம். அதை பற்றின சந்தேகம் வேணும்னா நம்மளுடைய தொலைபேசி எண்கள் மேலே குறிப்பிடப்படும். அந்த எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வேலும் மயிலும் துணை. வேலுங்கிறது முருகப்பெருமானையும் மயிலுங்கிறது முருகப்பெருமானுடைய மந்திரத்தையும் குறிப்பிடுது. இதுதான் வள்ளிமலை சுவாமிகள் சொன்னாங்க. சேவலை வள்ளிமலை சுவாமிகள் சேர்க்கலை. வேலும் மயிலும் துணை தான் சாமிகளால் உருவாக்கப்பட்டது. 12 தடவை தான் படிக்கணும். வள்ளிமலை சுவாமிகள் 12 தடவை தான் உருவாக்குனாங்க. 20 தடவை பல இடங்களில் சொல்லப்படுது. அது தவறு. அது பிற்காலத்தில் அது சேர்க்கப்பட்டுச்சு. சாமிகள் உருவாக்குனது 12 தடவை தான். ஏன் 12 தடவை படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் 12 தடவை சாமிகள் உருவாக்குனதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. அதை நீங்கள் எல்லாம் ஒரு கோர்வையாக சேர்த்திங்கன்னா வேலும் மயிலும் காட்சி கொடுக்கும். இது சாமிகள் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய சீடர்களுக்கு அப்பயே உபதேசம் செய்திருக்காங்க. ஒரு குரு உருவாக்கின விஷயத்தை ஒரு புள்ளியை கூட நீங்கள் மாற்றக்கூடாது. அதற்கான உரிமை நம்மக்கிட்ட இல்லை. வள்ளிமலை சுவாமிகள் என்ன சொன்னாங்களோ அந்த முறையில் தான் நீங்கள் பாராயணம் செய்யணும். அப்படி செஞ்சவங்களோட வாழ்க்கையை பல நூற்றுக்கணக்கான ஒரு பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. அதற்கு எங்கள் வழிபாடுகளே சாட்சி. எங்கள் வழிபாட்டில் மேற்கொண்டவங்க பல பேர் மிகப்பெரிய மனநிறைவுக்குள்ளே போனாங்க. அவங்களுடைய பல கோரிக்கைகள் இங்கே சரி செய்யப்பட்டுச்சு. அதுக்கு தான் சொல்கிறது, குரு அருள் கண்டிப்பாக வேணும். ஒரு குருநாதரை மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த வழிபாடை தொடங்கணும். குருநாதரை வணங்காமல் நீங்கள் எந்த தெய்வ பாசுரங்களையும் தொடங்கக்கூடாது. இந்த ஞானத்தை கொடுத்த அந்த இறைவன் பொங்கி தாயையும் நீங்கள் வணங்கிட்டு தான் படிக்கணும். இந்த முறையில் நீங்கள் பாராயணம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை இது மாற்றும். இந்த வேல்மாறல் முழு மனதோடு எப்படி படிக்கணும், அதற்கான வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் நாங்கள் 8 மாதங்களுக்கு மேலே இந்த வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் நீங்களும் கலந்து உங்களால் தனியாக படிக்க முடியல, எனக்கு வேல்மாறலை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு படிக்கணும்னு விருப்பம், ஆனால் எனக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, திருமணம் நடக்கலை, குழந்தையின்மை, மனப்பிரச்சனை, தொழில் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கல, குடும்பத்தில் நிறைய சிக்கல், இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். இது அனைத்துமே இங்கே சரி செய்யப்படுது. இது எப்படி சரி செய்யப்படும்? வேல்மாறலை படிக்கிறதுனால எப்படி சரி செய்யப்படும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வேல்மாறலை குருநாதர் சொல்லி கொடுத்த முறையில் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்புவீங்க. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரத்துக்கான ஞானத்தை நமக்கு கொடுக்கும். இங்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம மனசு தான். இந்த முதல்ல நம்ம மனம் என்ன பண்ணோம்னா செம்மைப்படும், மன தைரியம் கிடைக்கும். இந்த தைரியம் நமக்கான பிரச்சனையிலேருந்து மீண்டு வரத்துக்கான ஞானத்தை கொடுக்கும், ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை கொடுக்கும்.
அதை நம் மனம் வந்து ஒரு மிகப்பெரிய இறை சக்தியாளராக மாற்றப்படும். மனித மனம் மாறி இறை மனம் மாறும். இப்படி மாற்றப்படக்கூடிய மனசு நமக்கு ஒரு இனப்புரியாத ஈர்ப்பு கொடுக்கும். முதல்ல நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம் நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறத. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரவசம் உங்களை ஒரு நற்கதிக்கு கொண்டு போகும். இந்த மாயையெல்லாம் சிக்க மாட்டீங்க. நிறைய பேர் இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து விடுபட முடியாமல் தவிப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த மது பழக்கத்தில் மாட்டிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வேல்மாறல் மிகப்பெரிய அருமருந்து. ஏன்னா அந்த நேரம் வரும்போது அவங்களால அதை செய்யாமல் இருக்க முடியல. இப்போ வேல்மாறலை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த வேல்மாறல் அந்த எண்ணங்கள் வராமல் தடுத்துரும். இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் நீண்ட நாளாக கண்ட உண்மைகள். இந்த வேல்மாறலை முழுவதுமாக முறைப்படி படிங்க. குருநாதரை வணங்கிட்டு தான் படிக்கணும். பொங்கியம்மாவை வணங்கிட்டு தான் படிக்கணும். ஏன்னா இந்த ஞானம் குருநாதரோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். நிறைய இடங்களில் வேல்மாறல் வழிபாடுகள் நடக்குது. பட் அந்த வள்ளிமலை சாமிகளை பற்றி பேசுகிறதில்ல, அருணகிரிநாத சுவாமிகளை பற்றி பேசுகிறதில்ல, இந்த பொங்கித்தாயை பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, ஏதோ புத்தகத்தை பார்த்து பாராயணம் பண்ணுறதுனால. அதனால தான் நிறைய இடங்களில் வேல்மாறல் படிக்கிறோம் நடக்கலை, வேல்மாறல் படிக்கிறோம் நடக்கலை, வேல்மாறல் படிக்கிறோம் நடக்கலைன்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. இந்த வேல்மாறலை முறையாக படிச்சிங்கன்னா, அந்த சாமிகள் ஏற்படுத்தின வழியில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதற்கு உங்கள்கிட்ட சில தியாகங்கள், தொடர்ச்சியான வழிபாடு தேவை. ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். உடனே மாற்றம் வந்துடாது, எதுவுமே உடனே நடக்காது. அதற்கு சில கால அளவு தேவை. நம்ம கர்மா அவ்வளோ சீக்கிரம் நம்மளை படிக்கவும் விடாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், கர்மா வேலை செஞ்சு நம்மளை படிக்க விட மாட்டுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். கண்டிப்பாக வழிபாட்டில் எங்களோட வழிபாட்டில் நீங்கள் வந்து சேர்ந்துட்டிங்கன்னா எப்படியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றாமல் விட மாட்டோம். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். அதற்கு முழுமையான வழிவகுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பல நூற்றுக்கான பேர் அடியார்கள் சாட்சியாக இருக்காங்க. நம்பிக்கையோடு தொடர்ந்து வாங்க. எப்படி படிக்கலாம், அதற்கான வள்ளிமலை சுவாமிகள் உருவாக்கின முறையில் உள்ள புத்தகம்லாம் கொடுக்குறோம். வள்ளிமலை சுவாமிகள் உருவாக்கின முறையில் உள்ள திருப்புகழ் புக்கெலாம் நடக்குது. இப்போ திருப்புகழ் வகுப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கியிருக்கு. இதை முறைப்படி எப்படி படிக்கணும், திருப்புகழ் ஆசான் விநாயகம் ஐயா வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இது ராகத்தோடு எப்படி படிக்கணும். இப்போ நார்மலாக படித்தவங்கலாம் அந்த ராகத்தோடு படித்தோன்னு சொல்கிறாங்க. படிக்கிறது வேறு, திருப்புகழை அனுபவிக்கிறது வேறு. திருப்புகழ் எப்படி அனுபவிக்கணும், அப்போ நீங்கள் ராகத்தோடு அந்த குருநாதர் அமைத்த முறையில் நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த திருப்புகழுக்கு ஒரு உயிரோட்டம் வரும். அந்த உயிரோட்டத்தில் தான் உங்களுக்கு அந்த திருப்புகழை மெய்மறந்து அந்த மெஞ்ஞான நிலையில் நீங்கள் தவள முடியும். அருணகிரிநாத சுவாமி அமைச்சாங்கள கந்தர் அனுபூதி நிலை, அனுபவிக்கிறது. முருகரை எப்படி அருணகிரிநாத சுவாமி கந்தர் அனுபூதியில் அனுபவித்தாரோ அதே போல் நீங்களும் முருகப்பெருமான அந்த ராகத்தோட திருப்புகளை பாடும்போது உங்களாலேயும் அதை அனுபவிக்க முடியும். இந்த அனுபவ நிலையெல்லாம் உங்களுக்கு கிட்டணும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்யப்படணுங்கிறதுக்காக, இந்த உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் பங்கேற்று இதை பார்க்கக்கூடிய அடியார்கள் மற்றவர்களுக்கும் இந்த தகவலை பரிமாறுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். மனநிறைவில் நிறைய வழிபாடுகள் நடக்குது. ஆனால் அந்த வழிபாட்டுக்கு போகிறவங்களோட நோக்கம் சரியாக்கப்படுதா? எல்லா இடங்கள்லையும் போகிறாங்க, நிறைய வழிபாட்டுக்கு போகிறாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்குறாங்களா, அதை கேட்டுட்டு அதற்கான வழியை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. பட் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே காது கொடுத்து கேட்டு அதற்கு சரியான வழியை நம்ம தீர்வை கொடுக்குறோம். பல பேர் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையும் மாறும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகலாம். இதை தொடர்ச்சியாக எங்களோட இணைப்பில் இருங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம வகுப்பில் சந்திக்கலாம். முருகா சரணம்.